ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மல்மலா வேர்ல்ட். இன்னைக்கு உங்களுக்கான என்ன கொண்டு வந்திருக்கேன்னு பார்த்தா சூப்பரான கர்நாடகா ஸ்டைல் சட்னி தான். ஆக்சுவலாக இந்த சட்னி வந்து மேலோட்டமாக பார்த்தோம்னா நம்ம தேங்காய் சட்னி மாதிரி தெரியும். பட் இதில் சின்ன சின்ன ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் பண்ணீங்கன்னா கர்நாடகா ஸ்டைலில் நீங்கள் சாப்பிட்டு பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இட்லி கூட தண்ணியாக வச்சு இட்லி மேலே அப்படியே ஊற்றி பிணைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு அகலமான கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து போட்டு நல்லா கோல்டன் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு பிளேட்ல தனியா மாத்தி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே கடாயில 4ல இருந்து 5 பச்சை மிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. பச்சை மிளகா போடும்போது ரொம்ப தெரிக்கும், பார்த்து சேஃபா போட்டு பண்ணுங்க. அதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணி தனியா எடுத்து வச்சுக்கோங்க. இது கூடயே ஒரு கை ஃபுல்லா பச்சை வேர்க்கடலை எடுத்திருக்கேன், அதையும் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. நீங்க ரோஸ்டட் பீனட் இருந்துச்சு அப்படின்னா தோலை ஃபுல்லா பீல் பண்ணிட்டு நீங்க அது கூட அப்படியே ஜாயின் பண்ணிக்கலாம், வறுக்க தேவையில்லை. இப்போ இது கூடயே ஒரு பெரிய வெங்காயத்தை ஃபைனா ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சாட்டே பண்ணி கண்ணாடி பதம் வந்ததுக்கு அப்புறம் தனியா அதே பிளேட்ல எடுத்து நல்லா ஆற வச்சுக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜார்ல 1 கப் ஃபுல்லா குட்டியா சாப் பண்ண தேங்காய் போட்டுக்கோங்க. அது கூடயே 3/4 கப் பொரிகடலை, 3ல இருந்து 4 பல் பூண்டு போட்டுட்டு நம்ம ஆற வச்சு வச்சிருந்தா அந்த வேர்க்கடலை மிளகாய் எல்லாத்தையும் உள்ள போட்டு நல்லா கொரன்னு பேஸ்டா அரைச்சிக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இந்த சட்னி வந்து கொரன்னு இருந்தா மட்டும்தான் ஊத்தி சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும். இது கூடயே 10 இலை புதினாவும் கொஞ்சமா கொத்தமல்லி கொஞ்சமா கருவேப்பிலை போட்டு ஒரு பல்ஸ்ல போட்டு எடுத்தீங்கன்னா சூப்பரா சட்னி ரெடி ஆயிரும். அஸ்யூஷுவல் தாளிப்பு தான். கடுகு உளுந்து கடலை பருப்பு போட்டுட்டு வத்தலும் கருவேப்பிலையும் போட்டு தாளிச்சு இட்லி மேல ஊத்தி சாப்பிட்டு பாருங்க, ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம ஃபாலோ பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்துட்டே இருக்கும். ஓகே, தேங்க்யூ, பாய்.